ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைன் தான் பார்க்க போகிறாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் லுக் நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கரவுலேருந்து இலக்கிய அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம நிறையா ப்ளவுஸ் பண்ணிட்டோம். இவங்களுக்கு சுகர் பீட்ஸும் ரவுண்ட் பீட்ஸும் இது மாதிரி கருத்து போடுற ஐட்டம்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கேட்குற கஸ்டமருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்காது. அதனால் ஜர்தோசியும் கட்பீடும் வச்சு இவங்களுக்கு எப்போவுமே நான் வந்து ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவேன். நெக் வந்து சிம்பிளாக பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருந்தாலும் ஓகே. நீங்கள் அதை வந்து சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்சில் ஒரு டாட் வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து சுற்றி நம்ம வந்து 5 பெட்டல் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெட்டலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த பெட்டல் சென்டரில் இருக்கிற கேப்பில் நம்ம 3 லைன் புட்டா வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் டாட் வைக்கிற இடத்துல நம்ம ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ளாரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன லைன் போட்டு 5 வந்து லீஃப் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். லீஃப் வந்து நம்ம ஷார்ப்பாக போடலைங்க, அது நம்ம வந்து பெண்டாக போடுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அங்கே வந்து ஜர்தோசியில் லேசி டேசி கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம பெண்டாக தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரேசிங் பேப்பர்லாம் வந்து அழகாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டை வச்சு ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம லென்த்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு காயின் அளவுக்கு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறோம். சைடில் லைன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நம்ம இது மாதிரி ஒரு 5 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடில் லைன்ஸ் போட்டால் போதும். இப்போ அந்த சென்டரில் நம்ம 5 பெட்டல் ஃப்ளார் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இப்படி டபுள் சைடு போகிற மாதிரி லீஃப் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதை நம்ம நிறையா வீடியோஸில் நம்ம பண்ணிட்டோங்க, அதனால தான் நான் வந்து அதே வந்து வீடியோ எடுக்கலை. முன்னாடி நம்ம நிறைய டுட்டோரியல் வீடியோஸும் கொடுத்துருக்கோங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைனிங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த 3 லைன் புட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வச்சு 3 கட் பீடு வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். அதுவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி நம்ம அதுவும் போட்டுருக்குறோம். அப்போ நம்ம அந்த சைடில் அந்த ரவுண்டு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் மறுபடியும் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து கட் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து நான் கொடுக்குறேன். இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரும் சில்வர் கலர் 2 கலருமே ஜரி வந்துருந்துச்சு. அதனால் 2யும் நம்ம மிக்ஸ் பண்ணி பிளாக்கில் போடும்போது அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இது. அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம லேசி டேசி வந்து கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஸ்டிச்சஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அதில் வந்து ஒர்க்கை மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம். உங்களுக்கு வந்து அப்படி போடும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போடுவோம். அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுபடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் இதில் பாருங்கள் வந்து நம்ம இந்த ஃப்ளாரில் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்குறோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுறோம், லேசி டேசி இவ்வளோ தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது என்னமோ இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிடும். ஆனால் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை வச்சு இன்னும் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேசி டேசி போடுறோம் இல்லைங்களா, அந்த ஜர்தோசி லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க.
அதுவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அத விட நீங்க பெருசா போட்டாலும், குட்டியா போட்டாலும் அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க. அதனால நம்மளுக்கு 3/4 இன்ச்சு ஜர்தோசியே வந்து நல்லாயிருக்கும். அந்த ஜர்தோசி நீங்க வந்து போட்டுட்டு, அத நீங்க வந்து தனியா நீங்க லாக் பண்ணிக்கலாம். அப்ப வந்து அது வந்து கொஞ்சம் நகராம அப்படியே இருக்கும். பிளேஸ் ஆயிருக்கும். நான் சில டைம் தனியா லாக் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா, இந்த குட்டி ஜர்தோசி வச்சு லாக் பண்றோம் இல்லைங்களா? அதே மாரியும் பண்ணிக்குவேன். குட்டி ஜர்தோசியோட லென்த் பார்த்தீங்கன்னா, நீங்க 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அது வந்து நம்ம சென்டர்ல இருந்து எடுப்போம். அதுக்கப்புறம் மேல டாப்ல இப்படி கீழ இறக்கும்போது அது வந்து அப்ப அழகா பிளேஸ் ஆயிரும். இது வந்து நம்ம நார்மல் நீடில்ல தான் பண்ணுவோங்க. ஆரி நீடில்லயும் நீங்க இது வந்து பண்ணலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் லேசி டேசி, ஃப்ரெஞ்ச் நாட்டு சாரி லாங் ஃப்ரெஞ்ச் இது எல்லாமே நான் வந்து நார்மல் நீடில்லயே தான் நான் பண்ணிக்குவேன். நீடில் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த காம்பேக்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து நான் இந்த நீடில வந்து எடுத்தேன். அதனால கரெக்ட்டா இதோட சைஸ் தெரியலைங்க. நீங்க வந்து ஜர்தோசி வந்து அந்த நீடில்குள்ள இன்சர்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிற நீடில வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பீட்ஸும் பார்த்தீங்கன்னா, இதில நான் வந்து மைக்ரோ கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அ ரொம்ப பெரிய கட் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணலைங்க. சைடுல நம்ம லைன்ஸ் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அதில வந்து வந்து இவங்களுக்கு வந்து சுகர் பீட்ஸ் பிடிக்காது. அதனால நான் கட் பீட்ஸ் தான் எப்பவுமே இவங்களுக்கு வந்து நான் சூஸ் பண்ணுவேன். நீங்க இத வச்சு நீங்க நெறைய டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவங்களுக்கு 1500 நான் இவங்களுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுனேன். ஏன் அப்படின்னா, இதில வந்து நம்ம ஜர்தோசி வந்து தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜர்தோசி வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாரி நம்ம ஒவ்வொரு சைஸ்ல நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஜர்தோசிங்கிறனால நம்ம இந்த ரேட்டு. இந்த டிசைனே நீங்க வந்து த்ரெட்லயோ, பீட்ஸ்லயோ நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, 1000 அந்த ரேஞ்சில நீங்க வந்துங்க நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, நெக்லயும் ஃபுல்லுமே நம்ம ஜர்தோசி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால இவங்களுக்கு நான் இந்த ரேட் நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, ஆரி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி, இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டு போட்டு குடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஃபிக்ஸ்டு ஒரே ரேட்டு நீங்க வந்து எப்பவுமே சொல்ல வேண்டாம். அ ஏன் அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாவும் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ரேட் சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, அவங்க வந்து கொஞ்சம் உடம்பா இருந்தாங்க அப்படின்னா, அது அந்த ஒர்க் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து நீங்க அவங்கட்ட வந்து, இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பா இருந்தனால எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. அதனால கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தி குடுங்க அப்டின்னா, அவங்க கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஃபோட்டோல என்ன மெட்டீரியல் நல்லா தெரியாம கூட இருந்திருக்கலாம். அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து டிசைன பார்த்த உடனே இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ட்ட ஃபிக்ஸ்டு ஒரே ரேட்டு மட்டும் எப்பவுமே சொல்லிறாதீங்க. இப்போ இந்த ப்ளவுஸ நான் வந்து 1500 வந்து நான் வந்து இவங்களுக்கு ரேட் சொல்றேன் அப்படின்னா, ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ ரேட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிடலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா, 1200க்கு ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது 1200க்கு மேல வருங்க. ஒரு 1800க்குள்ள பண்ணிக்கலாம் அப்படின்னு, நீங்க எப்பவுமே ஒரு மினிமம் ரேட்டு, ஒரு மேக்ஸிமம் ரேட்டு நீங்க வந்து சொல்லிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபர் சைடா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட்டு சேர்த்து கேட்கும்போது வந்து யாரும் குடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப அந்த 3 லைன் புட்டா கீழ வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ல பாருங்க, நம்ம அவ்வளோக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண டிசைன் இல்ல. ஆனா வந்து ஜர்தோசி கட் பண்றதுல இதுல வந்து ஒர்க் இருக்கு. ஏன்னா நம்ம
லேசி டேசி போடுறோம் இல்லைங்களா? அப்போ அங்கே வந்து ஒரு சைஸ் நம்ம கட் பண்ணுவோம். அங்கேயே 2 சைஸ்ல நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாங் பிரின்ச் தனியா கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃப்ளாருக்கு தனியா நம்ம கட் பண்ணணும். இப்படியே பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டில ஜர்தோசியவே நம்ம வந்து கட் பண்ணுறோம். அப்புறம் அப்படி இருக்கும்போது அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த டிசைனும் வந்து ஒர்க்கும் நல்லா இருக்கு. சைடில் லைன்ஸும் போடுறோம். நெக் லைன்லேயும் வந்து நம்ம ஃபுல்லுமே ஜர்தோசி. அப்போ அதுக்கும் நம்மளுக்கு டைம் ஆகும். அப்போ அது எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நான் இவங்களுக்கு வந்து 1500 வந்து நான் சொன்னேன். இது நீங்கள் வந்து இதுவே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டவுன்லலாம் இருக்கீங்க, ரொம்ப சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து ரேட் ஜாஸ்தியா சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க ஃபர்ஸ்ட்டு ரேட் சொல்லி பழகிக்கோங்க. முடிஞ்சா நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு இது மாரி எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு நான் சொல்லிர்றேங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்த்தீங்க அப்படின்னா, அ இது ரேட் எப்படி மாறும் அப்படின்னா, ஏரியா பொறுத்தும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா மாறும். ஏன்னா வில்லேஜ் சைட்லேருந்து ரேட் அதிகமா சொன்னீங்க அப்படின்னாலும் வாங்க மாட்டாங்க. நீங்க சிட்டியில போயிட்டு ரேட் ரொம்ப கம்மியா சொன்னாலும், என்ன ரொம்ப சீப்பா இருக்குதா? அப்படிங்கிற மாரியும் ஒரு தாட் வந்துருங்க. அதனால நீங்க இருக்கிற ஏரியா பொறுத்தும் ரேட்டு வந்து கண்டிப்பா மாறும். அதனால நீங்க எப்பவுமே வந்து மினிமம் மேக்ஸிமம் ரேட் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க கஸ்டமர்ட்ட சொல்லுங்க. அதுக்குள்ள வந்து நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்குள்ள வர மாரி மட்டும் நீங்க ரேட் வந்து நீங்க கஸ்டமர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க லாஸ்ட்டா. அவ்வளோதான். இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சைட்ல லைன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சுங்க. கட் பீட் மட்டும் நீங்க லைன்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க. ஏன்னா த்ரெட் கட் ஆகுற மாரி இருக்கும். நான் எப்பவுமே ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். நரம்பு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது வந்து சப்போஸ் பேக் சைடு அயர்ன் பண்றாங்க அப்படின்னா, அது மெல்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் அத வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. பீட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க சிதறி இருக்குங்களே, நீங்க சும்மா லைட்டா டேப் பண்ணுங்க. அந்த பீட்ஸ் எல்லாமே குதிக்கும். அப்போ வந்து நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம். நீங்க அப்படியே சைட்ல சாய்ச்சீங்க அப்படின்னா, பீட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னாவே எவ்வளோ பீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுங்க. அதனால கொஞ்சம் எல்லாமே நீங்க சேஃபா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பீட்ஸோ இல்ல மத்த மெட்டீரியல்ஸோ எல்லாமே ஒண்ணா மட்டும் எப்பவுமே கலக்கிராதீங்க. எல்லாமே தனித்தனியா வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே நீங்க தனித்தனியா அதோட பாக்ஸ்லயும் பூரா போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேக் சைடு. நெக்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பாதி ஒர்க் பண்ணிட்டு, பாதி ஒர்க் பண்ணாம இருக்கிறது தெரியுதுங்களா? இப்ப இந்த ஒர்க்க நம்ம அந்த சைடு நம்ம வந்து பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணலான்னா, ஜர்தோசி இது மாரி கட் பண்றது எல்லாமே நீங்க தனித்தனியாங்க போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதோட பாக்ஸ மூடியிலேயே அப்படியே பக்கத்தால வச்சுக்குவேன். ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அதோட அங்க அதது பேக்கெட்ல நான் கரெக்ட்டா போட்டு வச்சுருவேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற அவசரத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பா அது பிரிச்சே வைக்க மாட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இது எப்போ பிரிக்கிறது அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம தூக்கி வீசிருவோம். என்னதான் இருந்தாலும் ஒரு ஹேங்கிங் பீடு வாங்குனா கூட, அதுக்கு தனியா ரேட்டு தானே சொல்றாங்க. அப்ப எல்லாமே வேஸ்ட்டா தானே போயிரும். அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மெட்டீரியல்ஸ வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ சைட்ல இதோட லென்த் பார்த்தீங்கன்னா, 3 இன்ச் இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. மேல 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சிருக்கேன். ஏன் அப்டின்னா, ஃப்ளார் வந்து சுத்தி வரணும் இல்லைங்களா? அதனால அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நெக்லஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அது மாரி மார்க் பண்ணிட்டு, நடுவுல பார்த்தீங்கன்னா 4 3 லைன் புட்டா வந்து போட போறோம். அதில 2 பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டும், அந்த லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அ சீக்வென்ஸும், கட் பீடும் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 சென்டர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லேசி டேசி வந்து குடுத்துருக்கேன். அந்த குட்டி ஜர்தோசி வைக்காம, பெரிய ஜர்தோசி மட்டும் வைப்பேன் இல்லைங்களா? அது மட்டும் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கங்க புட்டாக்கு பார்த்தீங்கன்னா, நான் 3 சீக்வென்ஸ் மட்டும் லைட்டா வச்சிருக்கேன். இந்த பிளாக் கலர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சும்மா சின்ன ஒரு குட்டியா ஒரு கட் பீடு வச்சா கூட நல்லா அது எம்போஸ்டா தான் தெரியும். ஆனா இந்த ஒர்க்கு நிஜமா பிளாக் கலர்லங்கிறனால சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் இன்ஸ்டா பேஜ டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.
அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.